ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு ட்ரேட் ஒன்று மதியம் வாட்ச் பண்ணேன் எம்என்கியூவில். இந்த ட்ரேட் என்ன அப்படிங்கிறதா இந்த ட்ரேடோட பிரேக் டவுன் தான் இந்த வீடியோ. ஒரு சிம்பிள் ட்ரேட் தான், ஆனால் வந்து நம்ம கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுங்கிறதுக்காண்டி தான் இந்த ட்ரேடு. இப்போ நான் வச்சுருக்க டைம் ஃப்ரேம் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் தான் இந்த சார்ட் இருக்குது. ப்ரைஸ் என்ன பண்ணிச்சு அப்படின்னா, ப்ரைஸ் அப்சைட் மூமெண்ட்டில் ப்ரைஸ் போய்கிட்டே இருந்துச்சு. அப்போ நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து இந்த ஹைக்கு போகணும். இது 15 மினிட்ஸில் பார்க்கறதுக்கு இந்த இடம் ஆல் டைம் ஹை மாதிரி அந்த டைமில் இருந்துச்சு. ப்ரைஸ் வந்து இன்டர்னலாக ஏதாவது ஒரு லிக்விடிட்டி எடுத்துகிட்டு போகுங்கிற மாதிரி நான் ஐடென்டிஃபை பண்ணியிருந்தேன். 5 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் அப்படி ஐடென்டிஃபை பண்ணேன் அப்படின்னா, 5 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு இந்த எக்ஸ்பெக்டட் அந்த ஹைஸாக வச்சுக்கிட்டே கீழே இறங்கிட்டே இருக்கு பாருங்கள். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு 10 லைன் லிக்விடிட்டி மாதிரி இந்த இடத்துல செயல்பட்டுருக்கும். இது ஃபுல்லாகவே. ஸோ நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைன் எடுத்துகிட்டு ப்ரைஸ் திருப்பி இது வரைக்கும் போகும், அதாவது கீழே லிக்விட் எடுத்துகிட்டு மேலே போகும்னு யோசித்தேன். இந்த இடத்த ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், உங்களுக்கு கிளியர் கட்டான வியூ கிடைக்கும் பாருங்கள். ஒரு ஹை, ஒரு லோ, திருப்பியும் பாருங்கள் ஒரு ஹை, இது எக்ஸ்பெக்டட் லோ ஆயிடுச்சா, திருப்பியும் பாருங்கள் ஹை, எக்ஸ்பெக்டட் லோ, இப்படியே ஃபர்தராக போய் இந்த இடத்த எடுத்துச்சு. அப்போ இங்கே பாருங்கள், இந்த இருக்க லிக்விடிட்டி எல்லாம் இந்த இடத்துல தான் ஜென்ரேட் ஆகிருக்கும். அதனால் இந்த இடத்த இன்ஜினியரிங் லிக்விடிட்டியாக ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணிவிட்டு ப்ரைஸ் இதை எடுக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி வெயிட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரைஸ் பாருங்கள், இந்த லோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இன்டியூஸ் பண்ணி ப்ரைஸ் மேலே போச்சு பாருங்கள். இதுதான் நமக்கு வேணும். இந்த மாதிரி சினாரியோஸ் நடக்கும். இங்கே இந்த லோவை எத்தனை வாட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 டைம்ஸ் எக்ஸ்பெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபர்தராக ப்ரைஸ் இங்கே எடுக்க வருவான்னு நினச்சிட்டு நான் அந்த டைமில் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ப்ரைஸ் வந்து இந்த லோவை எடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, திருப்பி 3 மினிட்ஸ் ஆர் 1 மினிட்ல என்ட்ரி கிடைக்குமான்னு போய் என்ட்ரி செட்டப்ஸ் கிடைக்குமான்னு போய் வாட்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஃபர்தராக 1 மினிட்ல மாற்றினோன்னே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நமக்கு பக்காவான என்ட்ரி செட்டப்ஸ் ஒன்று கிடச்சிச்சு. இங்கே பாருங்கள், ப்ரைஸ் இன்ஜின் லிக்விடிட்டியை ப்ரைஸ் எடுத்துச்சா, ஓகேவா. அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, பையஸ் ட்ராப் ஆகிருக்கணும் அப்படின்னு. இங்கே பாருங்கள், ப்ரைஸ் வந்து இங்கே ஒரு ஹை, லோ, திருப்பி இந்த ஹையை ப்ரைஸ் எடுத்துச்சா, அப்போ இந்த லோ எடுத்தால் பையஸ் ட்ராப் ஆயிடுவாங்களா, அதை தான் இந்த இடத்துல நினச்சிங்க பாருங்கள். இந்த லோ ஃபுல்லாக பையஸ் ட்ராப்பு. இது நம்மளுக்கு உண்டான எம்எஸ்எஸ், ஓகேவா. இது ஃபுல்லாக இந்த இடத்துல பையஸ் ட்ராப் ஆயிடுச்சு. அப்போ நம்ம பை சைடு என்ட்ரி பார்க்கலாம். பை ட்ராப் நடந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு உண்டான என்ட்ரி பேட்டர்ன் எங்கேங்கிறத பார்க்கணும். நான் முன்னாடி வீடியோவில் என்ட்ரி பேட்டர்ன் என்னன்னு நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த சினாரியோஸ் தான் இந்த இடத்துல, ஓகேவா. 3 மினிட்ஸில் 5 மினிட்ஸில் அந்த சினாரியோ அந்த இடத்துல எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் கட்டான வியூ கிடைக்கும். 3 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நமக்கு உண்டான ஹை இருக்குது. இப்போ ப்ரைஸ் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, வந்து டேப் ஆகி இந்த இடத்துல இன்ஜின் லிக்விடிட்டி எடுத்துருச்சு. எடுத்ததுக்கப்புறம் இந்த ஹைக்குள்ளே ப்ரைஸ் எக்ஸ்பெக்ட் ஆகி ஒரு இன்டர்னல் எம்எம்எஸ் வைக்கணும்னு சொல்லியிருந்தேன்னா, அதை தான் 1 மினிட்ல நான் காமிச்சேன். 1 மினிட்ல கரெக்டாக எந்த இடத்துல போஸ்ட்மெண்ட் ஆகும்னு பாருங்கள். இது வந்து ஹைஸாக, இது ஃபுல்லாக ப்ரைஸ் இந்த இடத்துல இன்டியூஸ் ஆகி திருப்பியும் லோ கிரியேட் ஆகி திருப்பி மேலே போய் ப்ரைஸ் இதாகிருக்கு. இப்போ இந்த ஹைக்கை ப்ரைஸ் தாண்டக்கூடாது. தாண்டாமல் ஒரு இன்டர்னலாக ஒரு எம்எஸ்எஸ் பண்ணியிருக்கணும், அதாவது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஹை, லோ, திருப்பியும் அதே சினாரியோ, இந்த இடத்துல ஒரு எம்எஸ்எஸ், திருப்பியும் கீழே வந்து பை ட்ராப் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி போகும்னு சொல்லியிருந்தோமா, அதுதான் இந்த இடம். பாருங்கள், இந்த இடம் நம்ம என்ட்ரி போட்டிருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய டார்கெட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இது வந்து நம்ம 1 மினிட்ல பார்த்த என்ட்ரிஸ், கரெக்டாக இந்த இடம் என்ட்ரி, இந்த இடம் ஸ்டாப்லஸ். அப்படி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கீழே என்ட்ரி எடுக்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த லோ வந்து எதை எக்ஸ்பெக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். அப்போ இந்த இடமா, அப்போ இந்த இடம் ப்ரைஸ் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கலாம். இது வந்து ஒரு சில நேரத்தில் தொட்டும் தொடாமையும் போங்க பாருங்கள், அப்படியே மைன்யூட்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க பாருங்கள். இதுதான் வந்து நம்மளோட என்ட்ரி. இப்படி தான் நம்மளோட என்ட்ரி பார்க்கணும். இந்த என்ட்ரி செட்டப்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும், ஓகேவா. இப்போ நம்ம என்ட்ரி எடுத்த எந்த டைம் ஃப்ரேமில் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் என்ட்ரி பார்த்தோம். அப்போ டார்கெட் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் தான் நம்ம செட் பண்ணணும். டார்கெட் நம்ம எங்கே செட் பண்ணியிருந்தோம், ஆல் டைம் ஹையில் செட் பண்ணியிருந்தோம். அந்த டைமில் இருந்து ஆல் டைம் ஹையில் செட் பண்ணியிருந்தோம். இதுதான் நம்மளுடைய டார்கெட் பாருங்கள், கிட்டத்தட்ட 1:10 கிட்ட வந்துருச்சு. நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து 10 பாயிண்ட் தான், டார்கெட் வந்து கிட்டத்தட்ட 1:10 கிட்ட வந்துடுச்சு. இதை தான் நான் பிரேக் டவுன் பண்ணணும்னு நான் நினச்சேன். அந்த வீடியோஸ் தான் இது.
அந்த டைமில் நான் எடுத்த இமேஜஸ் தான் அந்த வீடியோஸ் கடைசியில் போடுறேன். எப்படி ட்ரேட் போச்சு அப்படிங்கிறத இங்கே பாருங்கள். அந்த லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம் ப்ரைஸ் எவ்வளோ வேகமாக மூவ் ஆகி போயிருக்குங்கிறத பாருங்கள். இந்த ஹை எடுத்த உடனே இந்த ஹை எடுத்த உடனே உங்களுடைய ஸ்டாப் லாஸை மூவ் பண்ணி வச்சிடணும். இந்த ட்ரேடு நான் ஒரிஜினல் ட்ரேடில் போகல. இதை வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் நான் கொஞ்சம் ஒர்க் இருக்கவும் இந்த இடத்துல தான் நான் ட்ரேடை பார்க்க ஆரம்பித்தேன். அதனால் நான் என்ட்ரிஸ் போகல. சரி, உங்களுக்கு ஷேர் பண்ணுவோமே அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ. செக் பண்ணுங்கள், பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இது உங்கள் இதில் வந்து லைவாக எப்படி இருக்குங்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இந்த இமேஜ் கடைசியில் நான் அப்போ எடுத்த அந்த டார்கெட் விட நான் போட்டு விடுறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள், பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.